வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும். இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து நம்ம 28/10/2020 ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பகுதியாக வந்து 4/11/2025 இருந்து 4/11/2025 இருந்து 11/12/2025 வரைக்கும் நம்ம இந்த எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவங்களை வந்து வீடு வீடாக கொடுத்து வாங்குற பணிகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. ஸோ இதன் மூலமாக இன்று வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம புதுவை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதுல முக்கிய பங்காற்றிய நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடைய வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 8,51,775. அதுல ஆண் வாக்காளர்கள் வந்து 3,99,771 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,51,869 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் வந்து 135 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை, இந்த டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய இறந்த வாக்காளர்கள் மற்றும் ஆப்சன்ட் வாக்காளர்கள், அதாவது கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்கள், எங்களால் பிஎல்ஓவோட அணுக முடியாத வாக்காளர்கள் மற்றும் குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இப்போ வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 7,66,244 பேர் வந்து இருந்திருக்காங்க. இது வந்து 89.96% நம்மளுடைய ப்ரீ டிராஃப்ட் ரோலோட எண்ணிக்கை. இந்த இதுல ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,05,728 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 120 பேர் இருக்காங்க. எங்களால 85,531, அதாவது 10.04% எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அந்த கலெக்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 16,171 வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்களா இருந்திருக்காங்க. ஆப்சன்ட் 22,077 வாக்காளர்கள் வந்து ஆப்சன்ட் வாக்காளர்களா இருந்திருக்காங்க. பர்மனன்ட்லி ஷிஃப்டட், அதாவது கம்ப்ளீட்டா குடிபெயர்ந்த வாக்காளர்கள் வந்து 45,312 பேராக இருந்திருக்காங்க. ஆல்ரெடி என்ரோல்டு, அதாவது இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய வாக்குரிமை வச்சிருக்க வாக்காளர்கள் வந்து 1,627 பேரா இருக்காங்க. மற்ற காரணங்களால ஒரு 344 வாக்காளர்கள் வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம். ஸோ ஆக மொத்தத்தில் 85,531 வாக்காளர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடல. இது வந்து 10.04% வாக்காளர்கள். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத இந்த வாக்காளர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து இன்றையிலிருந்து ஜனவரி 15 வரைக்கும் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட், அதாவது உரிமை கோரல் பகுதி வந்து இருக்கு.